ஃபஸ்ட்டெல்லாம் சண்டேனாவே ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருப்பேன். இன்றைக்கி வந்து சிக்கனா மட்டனானு. பட் ஆனால் பங்குனி மாதம் பிறந்ததுலேருந்து சண்டேனாவே என்ன குக் பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாப்பாடே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதான் பிளான் பண்ணேன். அதுக்கு சைடிஷாக வந்து உருளைக்கிழங்கும் கேப்சிகமும் போட்டு ஒரு கிரேவி மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துகிட்டு சைடில் வந்து தேங்காய் பால் சாப்பாடுமே தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரேவி செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கை நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி சீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணி அது வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு தக்காளி கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு குக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மல்லித்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா தூள், காஷ்மீரி ரெட் சில்லி அதுவுமே ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா குக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கேப்சிகம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு குக்காக வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். நம்ம